அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹ். ரமலானினுடைய கடைசி 10 வந்துவிட்டாலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இபாதத்திலே கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவார்கள் என்ற ஹதீஸுகள் சொல்லி காட்டுகிறது. இரவை விழிக்கச் செய்வதிலேயும் குடும்பத்தார்களை இபாதத்து செய்ய வைப்பதிலும் நபியவர்கள் ஆர்வம் அதிகமாக காட்டியிருக்கிறார்கள் என்றெல்லாம் ஹதீஸுகளிலே நம்மால் காண முடியும். குறிப்பாக ரமலானினுடைய கடைசி 10 கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொடர்ந்து இஅ்திகாஃப் இருப்பவர்களாக இருந்தார்கள் என்று ஹதீஸுகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வஃபாத்தாகக்கூடிய வருடத்திற்கு முன்னால் வருடம் மட்டும் இஅ்திகாஃப் இருக்காத காரணத்தினால் அடுத்த வருடம் சேர்த்து 20 நாட்கள், அதாவது வஃபாத்தாகும் வருடத்திலே 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்று ஹதீஸுகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. காரணம், இஅ்திகாஃப் என்பது மிகப்பெரிய ஒரு அல்லாஹுவை இலகுவாக நெருங்குவதற்கான ஒரு சிறப்பான இபாதத்து மட்டுமல்ல, லைலத்துல் கத்ரை நிச்சயமாக அடைந்து விடலாம். யார் அந்த கடைசி 10 நாளில் இஅ்திகாஃப் இருந்து இபாதத்துகள் செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் லைலத்துல் கத்ரை அடையலாம் என்ற பல விஷயங்களை, பல பாக்கியங்களை அந்த இஅ்திகாஃபின் இபாதத்திலே நம்மால் காண முடியும். இந்த இஅ்திகாஃப் ஆண்கள் பெண்கள் எப்படி இருப்பது, என்ன சட்டங்கள் என்பதை பற்றி எல்லாம் நாம் தெளிவாகவே காண்போம். இஅ்திகாஃப் ரமலானிலே இருக்கக்கூடிய இந்த இஅ்திகாஃபை நாம் சுன்னத்து கிஃபாயா முஅக்கதா என்று சொல்கிறோம். இஅ்திகாஃபை 3ஆக பிரிப்பாங்க இமாம்கள். ஒன்று வாஜிப், அதாவது ஒருவர் நேர்ச்சை செய்து கொண்டார், இப்படி நடந்தால் நான் இஅ்திகாஃப் இருக்கிறேன் என்று நேர்ச்சை செய்தால் அந்த இஅ்திகாஃப் வாஜிப். ரமலானின் கடைசி 10 இருக்கக்கூடிய இஅ்திகாஃப் சுன்னத்து கிஃபாயா முஅக்கதா, அதாவது ஊரில் ஒருவராவது இஅ்திகாஃப் இருக்கவில்லை என்றால் எல்லா நபர்களும் குற்றவாளிகளாக மாறிவிடுவார்கள். 3வது இஅ்திகாஃப் முஸ்தஹப்பான இஅ்திகாஃப், பள்ளிக்குள் நுழையும் பொழுது அல்லது ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் அங்கு இருக்கும் பொழுது நாம் இஅ்திகாஃபின் நியத்தை செய்து கொள்வது. இதில் முதல் 2 வகையிலே நோன்போடு தான் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். இதில் குறிப்பாக பெண்கள் இஅ்திகாஃப் தங்களுடைய வீட்டிலே தங்களின் தொழுமிடங்கள் என்று தனி அறைகள் இருந்தால் அல்லது தனி அறைகள் இருக்குமானால் அங்கு தாராளமாக பெண்கள் இஅ்திகாஃப் இருக்கலாம் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. ஆண்கள் 5 வேளை தொழுகை நடக்கக்கூடிய, இமாம் ஜமாத்தாக நடக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் ஆண்கள் இஅ்திகாஃப் இருக்கலாம் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. ஆக ஆண்களும் பெண்களும் தாராளமாக இஅ்திகாஃப் இருக்கலாம். பெண்கள் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய அந்த சூழலிலே அவர்கள் சரியான முறையான இடத்தை வீட்டில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று மார்க்கம் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது. இஅ்திகாஃபிற்கான நிபந்தனை என்று பார்க்கும் பொழுது, இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய பெண்கள் மாதவிடாய், பிரசவத்தீட்டிலிருந்தும் பெருந்துடக்கிலிருந்தும் முழுமையாக நீங்கியவர்களாக இருக்க வேண்டும் என்று இஅ்திகாஃபின் நிபந்தனையாக தெளிவாகவே சொல்லப்படுகிறது. ஆண்கள் பள்ளிக்குள் தான் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்றும் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அதே போன்று இந்த ரமலானின் கடைசி 10 இஅ்திகாஃபிலே நிச்சயமாக நோன்புகள் நோற்க வேண்டும் என்று மார்க்கம் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது. ஆக நல்ல விதத்திலே நாம் இஅ்திகாஃபை வீட்டிலே நியத்து செய்து அமர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த இடத்திலே மார்க்கம் பல விஷயங்களை நமக்கு கட்டுப்பாடுகளாக விதித்து தருகிறது. அதாவது சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் மற்ற காலங்களில் இருப்பதை போன்று இஅ்திகாஃபின் சூழல்களில் இருக்கக்கூடாது. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும், தேவையில்லாத காரியங்களை தவிர்க்க வேண்டும். இஅ்திகாஃப் இருக்கும் இடத்திலிருந்து அவசிய தேவையில்லாமல் வெளியிலே வரக்கூடாது. ஆண்கள் பள்ளியில் தங்குகிற பொழுது என்ன சட்டங்கள் ஆண்களுக்கு வருகிறதோ அதே சட்டங்கள் தான் பெண்களுக்கும். ஆண்கள் பள்ளியிலே இஅ்திகாஃப் இருக்கும் பொழுது எப்பொழுதெல்லாம் வெளியே வரலாம் என்று மார்க்கம் பேசுகிறது. பெண்களுக்கும் அதேதான். அதாவது மஸ்ஜிதை விட்டு வெளியிலே வரவேண்டிய சூழல், ஜுமா தொழுகை அவர் தங்கியிருக்கிற பள்ளியில் இல்லை என்றால் அதற்காக ஆண்கள் தாராளமாக வெளியிலே வரலாம். ஆனால் வெளியிலே செல்லக்கூடிய சூழலில் அவர்கள் பள்ளிக்குள் இருப்பதை போன்றே அவர்கள் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் பேசுகிறது. அதே போன்று பெண்கள் வீட்டில் இருப்பவர்கள் என்றிருந்தால் அவர்களின் இயற்கை உபாதைகளுக்காக தாராளமாக அவர்கள் வெளியிலே வரலாம். அவர்கள் கழிவறைக்கு செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது என்றால் ஆண்களுக்கும் பள்ளிகள் அப்படித்தான், அதற்காக அவர்கள் தாராளமாக வெளியிலே வரலாம் என்று மார்க்கம் பேசுகிறது. ஆனால் வெளியிலே வந்தவர்கள் சாதாரண நாட்களில் இருப்பதை போன்று இருக்கக்கூடாது. அதே நேரத்திலே பள்ளியில் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பள்ளியில் ஏதேனும் பெரிய பிரச்சனைகள் அல்லது வெளியிலே வந்தே ஆக வேண்டும் என்ற சூழல்கள் எல்லாம் இருக்கிறது என்றால்
தாராளமாக வெளியிலே வரலாம். ஒருவர் அந்த காரணங்கள் எல்லாம் இல்லாமல் இஅ்திகாஃபை விட்டும் வெளியிலே வந்துவிட்டால் அதோடு அவருடைய இஅ்திகாஃப் நிறைவு பெற்றுவிடும் என்று மார்க்கம் பேசுகிறது. பெண்களுக்கும் அப்படித்தான். சரியான காரணங்கள் இல்லாமல் அவர்கள் இஅ்திகாஃப் இருக்கும் இடத்தை விட்டும் வெளியிலே வந்து சாதாரணமாக அவர்கள் இருக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அது இஅ்திகாஃபாக மார்க்கத்தில் கருதப்படாது என்றுதான் மார்க்கம் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது. அப்படி இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்கள் இஅ்திகாஃப் இருக்கும் இடத்தில் சாப்பிடுவதற்கும் நீரருந்துவதற்கும் உறங்குவதற்கும் தனக்கும் தன் குடும்பத்திற்கான வாழ்வின் செலவிற்காக வியாபார பொருட்களை அங்கு உள்ளே கொண்டு வராமல் வியாபாரம் பேசுவதற்கும் மார்க்கம் அனுமதி கொடுக்கிறது. அப்படி வியாபார பொருளை ஆண்கள் இருக்கும் இடத்திலே பள்ளிக்குள் கொண்டு வருவதும் பெண்கள் தங்களுடைய இஅ்திகாஃப் இருக்கும் இடத்தில் கொண்டு வருவதையும் மார்க்கம் மக்ரூஹ் என்று தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது. அதே நேரத்திலே இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய அந்த சூழலிலே சில காரியங்களை மார்க்கம் தடை செய்கிறது. அதாவது குளிப்பை கடமையாக்கும் விதத்திலே நம்முடைய செயல்பாடுகள் அமைந்து கொள்வதை மார்க்கம் இஅ்திகாஃபிலே தடை செய்கிறது. ஆக இஅ்திகாஃப் இருப்பது என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிகப்பெரிய ஒரு சுன்னத். அந்த சுன்னத்தை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா இஅ்திகாஃப் இருக்கும் மக்களாக எல்லா நபர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன்.